கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டத்தில் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் என்ன செய்யலாம் என்று இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆட்சியமைக்க முயற்சி செய்யலாமா, எதிர்க்கட்சி வரிசையில் அமரலாமா என இந்தியா கூட்டணி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டத்தில் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட இந்த நிலையில் ஆட்சியமைக்க முயற்சி செய்யலாமா அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமரலாமா என்று இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதை பற்றியெல்லாம் ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது? தகவல்களை பதிவு பண்ணலாம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணியானது கடந்த நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் சிறப்பாக பங்காற்றியது எனவும் பாஜகவிற்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை முன்வைத்தது. இருந்தாலும் பாஜகவினுடைய ஆதிக்கம், குறிப்பாக மோடியினுடைய ஆதிக்கம் என்பது இதில் அதிகமாக உள்ளது என்ற ஒரு கருத்தை மல்லிகார்ஜுன் கார்கே இன்றைய கூட்டத்தின் பொழுது முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக அரசியல் சாசனத்திற்கும் இந்தியாவுடைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதிகளுக்குமான ஒரு போராட்டத்தான் இந்த நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியானது முன்வைத்தது எனவும் அதற்கான ஒரு வாழ்த்துக்களை தற்பொழுது இந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இதில் எவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது வழிவகை என்பது இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளுக்கு இருக்கிறதா என்ற ஒரு ஆலோசனையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திரிணாமுல் காங்கிரசுடைய எம்பியான அபிஷேக் பானர்ஜி தற்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை, இந்த தேர்தல் குறித்த கருத்துக்களையும் அடுத்ததாக என்ன செய்வது என்பது குறித்த கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக நீட்டிக்கும் இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் பல்வேறு விஷயங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது, அரசியல் நீதிகள் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும், அது எது மாதிரியான போராட்டங்களை பாஜகவிற்கு எதிராக செயல்படுத்த வேண்டும், ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பின் அதற்கான ஒரு எண்ணிக்கை மற்றும் ஆதரவு என்பது இந்தியா கூட்டணிக்கு உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பி அதற்கான ஒரு கருத்துக்களையும் பதில்களையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த கூட்டம் என்பது இன்னும் மேலும் ஒரு மணி நேரங்களுக்கு மேலாக நீட்டிக்க வேண்டும். மொத்தம் 33 தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 20 விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.